அவங்க ஏஐ ப்ரோ பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மல்டி ஹெடட் அட்டென்ஷன் அப்படின்ற கான்செப்டை வந்து தமிழில் நான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மல்டி ஹெடட் அட்டென்ஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டுங்க. இப்போ வரக்கூடிய எல்எல்எம்ஸ் எந்த என்எல்பி டாஸ்க்காக இருந்தாலும் மல்டி ஹெடட் அட்டென்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. அது எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா எனக்கு கொஷின் கேளுங்க, நான் அது கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பீக்கி அட்டென்ஷன், அதாவது இப்போது ஒரு சென்டென்ஸ் இருக்குது வச்சுங்களா. ஐ விசிட்டட் நியூ அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இந்த சென்டென்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அட்டென்ஷன் அண்ட் மெக்கானிசம் என்ன பண்ணணும்னா டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஐக்கு வந்து ஒரு டோக்கன் இருக்கும். டோக்கன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோக்கன்னா ஒரு டோக்கன் அப்படின்றது ஒரு வெக்டர் வேர்ட் எம்பெடிங்ஸ். இப்போது டோக்கன் அப்படின்றது வந்து வேர்டு. ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐ விசிட்டட் நியூயார்க் அப்படிங்கிறது வந்து ஐ விசிட்டட் நியூயார்க் அப்படின்னு 4 வேர்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா அந்த வேர்ட்ஸை வந்து எம்பெடிங்காக மாட்டோம். எம்பெடிங்னா என்னென்னா இட் இஸ் அ வெக்டர், வேர்டு வெக்டர்னால் ஒரு மல்டிபிள் டைமென்ஷன் வெக்டராக இருக்கலாம். ஓகே, வெக்டர்னா செட் ஆஃப் குரூப் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு பேப்பர் கூகுள் 2017 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தான் இந்த கான்செப்டை பற்றி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? மல்டி ஹெடட் அட்டென்ஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு அட்டென்ஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? அட்டென்ஷன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து வி வில் ஹாவ் 3 மேட்ரிசஸ். Q, K, V. Q வந்து query மேட்ரிக்ஸ், K வந்து கீ மேட்ரிக்ஸ், வேல்யூ அப்படி வந்து வேல்யூ மேட்ரிக்ஸ். இதை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் அனாலஜி வச்சுங்களேன். டேட்டா பேஸில் வந்து ஒரு query போடுறீங்க. ஒரு query போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு ஒரு எம்ப்ளாயி ஐடி போடுவீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கீ. ஓகேங்களா? கீ செலக்ட் asterisk ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்றது query. ஓகே, அது எக்ஸிக்யூட் பண்ணி வர ரிசல்ட் தான் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது மூணு மேட்ரிக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இது எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா ஐ விசிட்டட் நியூயார்க் அப்படின்ற அதை வந்து வேர்ட் எம்பெடிங்ஸாக மாற்றிட்டீங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ். அந்த எக்ஸ் அப்படின்றத வந்து 3 மேட்ரிக்ஸ் இருக்கும். 3 மேட்ரிக்ஸ், அதாவது WQ, WK, WB. ஓகேங்களா? இது வந்து 3 வெயிட்டட் மேட்ரிக்ஸ் வந்து திஸ் இஸ் ஆல் லேர்ன்டு ஃப்ரம் ட்ரைனிங் டேட்டா. ஓகேங்களா? ட்ரைனிங் டேட்டா அப்படின்றது வந்து பெரிய கார்பஸாக இருக்கும். அதில் லேர்ன் பண்ண மேட்ரிக்ஸஸ் இதை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து QKV அப்படின்னு 3 மேட்ரிசஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 4/2 இருக்குது, W பார்த்தீங்கன்னா 3/4 இருக்குது. ஸோ இது ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணால் 3/2 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஐ மீன் லைக் நாட் எக்ஸாக்ட்லி, நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு அட்டென்ஷன் ஹெட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் அட்டென்ஷன் ஹெட் இருக்கும்போது எதுக்கு மல்டிபிள் அட்டென்ஷன் ஹெட் வேணும் அப்படின்னா, ஒரு ஹெட்டும் வந்து இட் வில் சர்வ் ஃபார் ஒன் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்டாக்டிக் சின்டாக்ஸு, இன்னொன்று வந்து என்டிட்டிஸ் லேர்ன் பண்ணும், இன்னொன்று வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும். ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஹெட்டை வச்சு தான் மல்டி ஹெட்டட் செல்ஃப் அட்டென்ஷன். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ஒரு ஹெட் இருக்கிறது செல்ஃப் அட்டென்ஷன், மல்டிபிள் இருக்குது மல்டிபிள் ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு இன்புட் சென்டென்ஸை வேர்ட் எம்பெடிங்ஸாக மாற்றிட்டீங்க, எக்ஸாக மாற்றிட்டீங்க. அந்த வேர்ட் எம்பெடிங்ஸை மல்டிபிள் மேட்ரிசஸோட மல்டிப்ளை பண்ணணும், டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே 8 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 ஹெட்ஸ்னால் 8 டிஃப்ரெண்ட் WQ, WK, WQB இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் மேட்ரிசஸ் இருக்கும். அதோட டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மேட்ரிசஸ் இருக்கும். K0, K1, K. அதை வந்து என்ன பண்ணணும், அந்த QKV வந்து என்ன பண்ணுறோன்னா, Qவும் QK டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணுவோம். QK டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த QK டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதை நார்மலைஸ் பண்ணுவோம். நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதை சாஃப்ட் மேக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா, சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேல்யூ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும், அட்டென்ஷன் ஸ்கோர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் ஹெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம். மல்டிபிள் ஹெட்ஸை யூஸ் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுவோன்னா, எல்லா அட்டென்ஷன் ஸ்கோர்ஸையும்
கன்காட்டினேட் பண்ணுவாங்க. கன்காட்டினேட் பண்ணால் இட் வில் ஹாவ் அ கான்டெக்ஸ்ட் ரிச் வெக்டர், வேர்ட் வெக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விசிட்டட் நியூயார்க். விசிட்டட் அப்படின்றது வந்து நம்ம எங்கே விசிட் பண்ணுறோம், நியூயார்க். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேர்ட் எம்பெடிங்ஸோட வேல்யூஸ் அப்டேட் ஆகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சாட் ஜிபிடி எல்லா எல்எல்எம்லேயும் வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு இன்புட் சென்டென்ஸை வந்து வேர்ட் எம்பெடிங்ஸாக மாற்றிட்டு அந்த WQ WK WV அப்படின்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மேட்ரிக்ஸை வந்து சாஃப்ட் மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அட்டென்ஷன் ஸ்கோர். ஆக்சுவலாக அட்டென்ஷன் ஸ்கோர்ஸ் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் கிவ் யூ அதாவது எந்த டோக்கன்னு அட்டென்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ சா அ டாக் இன் தட் பிளேஸ். ஸோ ஐ அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்றத வந்து அந்த சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஏஐக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் மல்டி எடட் செல்ஃப் அட்டென்ஷனுங்க. வீடியோ கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் கொஷின் கேளுங்க, கண்டிப்பாக நான் செகண்ட் வெர்ஷன் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.